அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம் சமுதாயத்திலே பல்வேறுபட்ட மனிதர்களை தினம்தோறும் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியினர் ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைக்கோ நோய் நொடிக்கோ முகம் கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். அதில் கூடிய நபர்களுக்கு அந்த நோய் நொடி பற்றிய முழுமையான விபரம் தெரிய வாய்ப்பில்லை. என்ற காரணத்தினால்தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகிறோம். அதேபோல் தான் இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். நீங்கள் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியை கடந்த சில வாரங்களில் பார்த்திருந்தீர்கள்னா நாங்கள் உங்களுக்காக மூளை தேவு நோய் பற்றி ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். அதாவது மூளை தேவு நோயை பொதுவாக எல்லோருக்கும் புரியக்கூடிய விதத்தில் சொல்கிறதுன்னா மறதி நோய் அப்படின்னு சொல்லலாம். இதனை பற்றி ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். எனவே இந்த மூளை தேவு நோய்க்கும் அல்சைமர்ஸ் நோய்க்கும் எத்தனை விதமான சம்பந்தங்கள் இருக்கிறது, யார் யாருக்கு இது காமனாக வரக்கூடிய விதமாக அமைந்திருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் நம் அனைவரது மனதிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடையளித்து நம் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்றமோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் நரம்பியல் நிபுணரான டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த சில வாரங்களிலே இந்த மூளை தேவு நோய் அல்லது இந்த டிமென்ஷியா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், இதனை பற்றிய ஒரு விளக்கமான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி உலக அல்சைமர்ஸ் தினமாகவும் கருதப்படுகின்றது. எனவே இந்த டிமென்ஷியா அப்படின்றதும் அல்சைமர்ஸ் அப்படின்றதும் ஒரு சிலருக்கு இந்த டேர்ம்ஸே பார்த்தீங்கன்னா இப்படி எது மறதி நோய் என்று டிமென்ஷியான்னு சொல்கிறாங்க, அல்சைமர்ஸ்ன்றா என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எனவே நாங்கள் அதுக்கான வித்தியாசம் என்ன, இல்லாட்டி அப்படின்னா என்ன, அதை பற்றி கதைப்போம். இந்த டிமென்ஷியா நோய் ஒரு ப்ராட் டேர்ம், அதாவது அந்த மூளை தேய்வு நோய்க்கு ஆங்கிலத்தில் தான் டிமென்ஷியா நோய் என்று சொல்லுவோம். ஸோ அது வயதான 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களை பெரும்பாலும் பாதிக்கும். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உலகத்தில் இந்த டிமென்ஷியா நோய் மறதி குணம் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான காரணம் அல்சைமர் நோய். அதாவது இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அல்லது அல்சைமர்ஸ் டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் பெரும்பாலும் இந்த ஒரு 50-60% டிமென்ஷியா நோய், மூளை தேய்வு நோய் ஏற்படக்கூடிய காரணம். ஆனால் மற்ற 40% பல்வேறு மற்றைய காரணங்களால் டிமென்ஷியா மறதி குணம் ஏற்படக்கூடும். ஸோ அது அல்சைமருக்கு அடுத்தபடியாக நம்ம காண்பது இந்த வாஸ்குலர் டிமென்ஷியா, அதாவது சிறு சிறு பாரிசவாதங்கள், பிரெயின் பிளாக் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய இதுக்கு வாஸ்குலர் டிமென்ஷியா என்று சொல்லுவோம். அது இரண்டாவது காரணம். அதன் பிறகு இந்த பார்க்கின்சன் வருத்தம், நடுக்குவாதம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த நடுக்குவாதத்தை ஏற்பட்ட சில நிறைய ஆட்களுக்கு இந்த மாதிரி மறதி குணமும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்க்கின்சோனியன் டிமென்ஷியா அல்லது லூயி பாடி டிமென்ஷியா என்று சொல்லுவோம். சில பேருக்கு இந்த ஃப்ரண்டோ டெம்பரல் டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மூளை தேய்வு நோய் ஏற்படும். அது மற்ற நோய்களை காட்டிலும் ஞாபக மறதி பெரிதாக பாதிக்கப்படாது. ஆனால் அந்த அவர்களோட பர்சனாலிட்டி, அந்த ஆளுமை தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களோட நடவடிக்கைகள், அந்த பிஹேவியர், அதில் மாற்றங்களை கொண்டு வரும். அது பெரும்பாலும் 65 வயசுக்கு குறைந்த நபர்களை பெரும்பாலும் தாக்கக்கூடிய ஒரு நோய். அதுக்கு ஃப்ரண்டோ டெம்பரல் டிமென்ஷியான்னு பேர். அது மூளையின் முன்பகுதியை சுருங்க வச்சு தேய்வடைவை செய்யக்கூடிய ஒரு நோய் ஃப்ரண்டோ டெம்பரல். இதனாலும் கூடுதலாக பார்க்கக்கூடிய நோய். ஆனால் எப்பொழுதும் ஒருத்தர் ஞாபக மறதின்ற ஒருத்தர் வந்தார் என்றால் அவருக்கு நம்மளால் முழுதுமாக குணப்படுத்தக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்கின்றன என்று நம்ம கண்டறிய வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு இது. ஏன்னால் பெரும்பாலுமான டிமென்ஷியா நோய் ஏற்பட்டால் அதை முழுதுமாக நம்மளால் குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 5லேருந்து ஒரு 10% இந்த மாதிரி முழுசுமாக குணப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அந்த நோய்கள் இருக்கின்றன கண்டுபிடிய சில டெஸ்ட்கள், பரீட்சைகள் மேற்கொண்டு நம்ம செய்ய வேண்டும். அந்த மாதிரி நோய்கள் மிக முக்கியமான காரணம் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான நோய். அந்த நோயில் என்ன ஆகும் என்றால் அந்த மூளைக்குள்ளார இருக்கிற அந்த திரவத்தின் அளவு கொஞ்சம் கூடிவிடும். ஸோ அந்த திரவத்தின் அளவு கூடி அது ஞாபக சக்தி, நடை, இது அதை பாதித்து வரக்கூடியது.
இதை வந்து மருந்துகள் மூலமாகவோ அல்லது ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மூலமாகவோ முழுதுமாக நம்மளால் குணப்படுத்த முடியும். அடுத்த மிக முக்கியமான காரணம் என்ன என்றால், சில பேருக்கு இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மனச்சோர்வு நோய் ஏற்பட்டால் வயது முதிர்ந்தவர்களுக்கு அது மனச்சோர்வின் வலிமையான மாற்றங்களை ஏற்படுத்தாமல் ஞாபக மறதியாக பிரதிபலிக்கக்கூடும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு டிமென்ஷியாவும் மிக அதிகமாக காணுகின்றோம். ஸோ சில பேருக்கு சில ரேரான காரணங்கள்லாம் இருக்கலாம். இந்த தைராய்டு சுரப்பியின் அளவு குறைந்திருந்ததென்றால் ஞாபக சக்தி குறைவு ஏற்படும். சில பேருக்கு இரத்தத்தில் இருக்கும் விட்டமின் B12 அளவு குறைந்தால் அதனால் ஞாபக மறதியும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய மூளைத்தேய்வு நோய்க்கு டிமென்ஷியா என்ற பெயர். அதில் மிக முக்கியமான காரணம் அல்சைமர் நோய் என சொல்லக்கூடிய ஒரு. அதாவது இது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கும். ஆனால் டிமென்ஷியா அல்லது மூளைத்தேய்வு நோய் அல்லது எல்லோருக்குமே வந்து புரியக்கூடிய விதத்தில் சொன்னால் ஒரு மறதி நோய். அதற்கான முக்கியமான காரணிகளுள் ஒன்றாகத்தான் வந்து இந்த அல்சைமர்ஸ் நோய் என்பது வந்து கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டாக்டர், நேற்றைய தினம் வந்து உலக அல்சைமர்ஸ் தினமாகவும் கருதப்பட்டது. எனவே அதற்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக டாக்டர், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த சில நிகழ்ச்சிகளிலே வந்து இந்த பொதுவான காரணிகள் அப்படின்னு சொல்றதை வந்து நிறையவே வந்து நாங்கள் கதைச்சிட்டோம். இந்த மூளைத்தேய்வு நோய்க்கான பொதுவான காரணிகள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவான காரணிகளோடு நிறைய பேர் வந்தாலும் கூட இந்த ரேரான காரணிகள், அதாவது வந்து அரிதில் ஏற்படக்கூடியது பற்றியும் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று இதை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போ ரேர் கோர்சஸ் அப்படின்னு வரும்போது அதனை பற்றி நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதலாவது இப்போ இந்த கடந்த 13 வருஷமாக நான் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய மிக காமனான காஸ் வந்து முந்தி சொன்னேன். நான் வந்து அல்சைமர் நோய், சிறு பாரிசவாதத்தினால் ஏற்படக்கூடிய மூளைத்தேய்வு நோய், அப்புறம் வந்து இந்த பார்க்கின்சன் நடுக்குவாதத்தினால் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி, சில பேருக்கு இந்த ஃப்ரண்டோ டெம்பரல் டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான இதனால் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி. இந்த 4 நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் மற்ற ஏனைய காரணங்களில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் என்று சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது. ஹைட்ரோகெஃபலஸ் என்றால் அந்த மூளைக்குள்ளால் இருக்கும் அந்த CSF என்று சொல்லக்கூடிய இந்த திரவத்தின் அளவு கூடிவிட்டது என்று அர்த்தம். ஸோ அந்த நோய் வந்து 2 விதமாக பிரதிபலிக்கலாம். திடீரென்று சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் அது ஏற்பட்டால் அது வந்து நினைவு குன்றி போய் நினைவு இழந்து அந்த மாதிரி பெரிய பாரதூரமான பிரச்சனையாக ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாத கணக்கில் அந்த திரவத்தின் அளவு மெதுவாக கூடிக்கொண்டே வந்ததென்றால் அது வந்து நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் என்ற ஒரு நோய்க்கு கொண்டு போய்விடும். ஸோ அந்த நோய் வந்து பெரும்பாலும் 65 வயசுக்கு மேற்பட்ட நபர்களை பெரும்பாலும் பாதிக்கும். ஸோ அந்த திரவத்தின் அளவு கூடுறதுனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்றால், முதலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஞாபக மறதி இல்லை. முதலில் ஏற்படக்கூடிய இது வந்து இந்த நடையில் தடுமாற்றம், பேலன்ஸ் தடுமாற்றம், கீழே விழுந்தக்கூடிய ஒரு அபாயம், அந்த மாதிரி இல்லாமல் ஏற்படும். காலை வந்து ஒழுங்காக தூக்கி வைக்க இயலாமல் காலை தரையில் தேய்ச்சி கொண்டே இந்த மாதிரி நடப்பார்கள். அந்த நடக்க தொடங்கும் பொழுது அதிக பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு அந்த பிரச்சனை குறையும். இந்த இனிஷியேஷன் ட்ரபிள் என்று சொல்லுவோம். ஸோ இந்த அதே மாதிரி திரும்பறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் அதை திரும்பறதுக்கு ஒரு 5-6 ஸ்டெப்பு சின்னதாக எடுத்து வச்சு அதன் பிறகு தான் அவர்களை திரும்ப இயலும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையோடு தான் இது முதலில் தொடங்கும். அடுத்து ஏற்படுகிற பிரச்சனை இந்த சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படும். அதாவது சிறுநீர் கழிக்க முடியும், ஆனால் அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு இது ஏற்படும். இல்லை அது சிறுநீர் போகும் அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்தால் அவசரமாக அவர்களுக்கு இந்த சிறுநீர் கழிக்க வேண்டும். ஸோ அவசரமாக போகாவிட்டால் சில சமயம் வழியில் அந்த சிறுநீரை சிந்தக்கூடிய ஒரு இதுவும் ஏற்படும். யூரினரி இன்கான்டினன்ஸ், ஏர்ஜ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான இது. அதுதான் 2வது மிக முக்கியமான அறிகுறி. 3வது முக்கியமான அறிகுறி தான் இந்த ஞாபக சக்தி குறைதல். ஸோ அது வந்து ஞாபக சக்தி வந்து குறையிறது எதனால் ஏற்படும் என்றால், நான் முந்தி சொன்ன இந்த அல்சைமர் நோயில் அவர்களுக்கு அது வந்து ஞாபக பகுதியில் போய் சேரவே சேராது என்று. ஸோ அதனால் பிறகு நம்ம அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி க்ளூஸ் ஏதாவது கொடுத்தால் கூட அவர்களால் திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொள்ள இயலாது. ஆனால் இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸில் என்ன வரும் என்றால், மூளையில் அதை ஏற்ற முடியும், ஆனால் தேவைப்படும் பொழுது உதவி இல்லாமல் அதை வெளியே கொணர முடியாது. ஸோ அது வந்து அந்த ரிட்ரீவல் டெஃபிசிட் என்று சொல்லுவோம். அல்சைமர் நோயில் ஏற்படக்கூடியது ஸ்டோரேஜ் டெஃபிசிட். அந்த ஸ்டோரேஜே ஏற்படாது.
ஆனால் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் ஏற்படுறது வந்து ஸ்டோரேஜ் ஏற்படும், அதை வேண்டும் பொழுது வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அதனால் என்ன பண்ணுறால் அவங்கள ஒரு சிறு நேரத்துக்கு பிறகு நான் முதலில் சொன்ன 4 வார்த்தைகளை சொல்லு என்று கேட்டால் சொல்ல இயலாது. நான் ஒரு பழத்தின் பெயரை சொன்னேனே அது என்ன பழம் என்று சொன்னால் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். நான் ஒரு நிறத்தின் பெயரை சொன்னேனே அது என்ன நிறம்னு கேட்டாலும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிட்ரீவல் டெஃபிசிட், வேண்டும் பொழுது அந்த மூளையிலேருந்து அந்த ஞாபகத்தை வெளிக்கொணர்வதில் சிக்கல் ஏற்படும். அடுத்த 2வது முக்கியமான அறிகுறி அவங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், அவர்கள் சிந்திக்கும் திறன் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஆகிவிடும். அதாவது மெதுவாகத்தான் சிந்திச்சு பதில் சொல்லி அந்த மாதிரி அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு என்ன சொல்லக்கூடியது கொஞ்சம் பின்னடைஞ்சு விடும். ஸோ இந்த 2ம் தான் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மூளையின் அறிகுறி. இதுதான் என்னோடய ப்ராக்டிஸில் நான் மிக மிக அதிகமாக காணக்கூடிய முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆனால் அரிதான பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு டிமென்ஷியா நோய்க்கு காரணமாகும். அடுத்து நான் பார்க்கக்கூடியது, நிறைய வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த மனச்சோர்வு என சொல்லக்கூடிய இந்த டிப்ரெஷன் நோய் ஏற்பட்டால் அவர்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் நோயோட மற்ற அறிகுறிகள் பெரிதாக இல்லாமல் ஞாபக மறதி தான் பெரிதாக ஏற்படும் அவங்களுக்கு. டாக்டர், நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நடையில் வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுவது தான் முதலாவது அறிகுறியாக வந்து நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த பார்க்கின்சன்ஸ் என்ற நோயை எடுத்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த நடையிலே வந்து ஒரு சில மாற்றங்கள் இருப்பது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கிறது. எனவே இந்த பார்க்கின்சனுக்கும் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலுக்கும் எப்படி நாங்கள் வித்தியாசப்படுத்தி கொள்ளலாம்? ஸோ இன்ஃபேக்ட் இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸில் ஏற்படக்கூடிய இந்த நடை இக்கட்டுக்கு வந்து லோவர் பாடி பார்க்கின்சோனிசம் என்றே ஒரு பெயர் இருக்குது. பார்க்கின்சன் வருத்தம் நடுக்குவாதத்தில் காலை மட்டும் பாதிக்காது, கைகளையும் பாதிக்கும், காலையும் பாதிக்கும். ஆனால் இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வருத்தத்தில் பார்க்கின்சன் மாதிரியான அறிகுறிகள் கால்களை மட்டும் பாதிக்கும். லோவர் பாடி பார்க்கின்சோனிசம் என்று சொல்லக்கூடியது அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும். பெரும்பாலான பார்க்கின்சன் ஆட்களுக்கு கை நடுக்கம், கால் நடுக்கம் எல்லாம் ஏற்படும். நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் இந்த கை நடுக்கம், கால் நடுக்கம் ஏற்படாது. அதே மாதிரி பார்க்கின்சன் வருத்தம் இருக்கிற ஆட்களுக்கு அந்த நடக்க தொடங்கும் பொழுது மட்டும் பிரச்சனை ஏற்படாது, அது நடந்து கொண்டே இருக்கும் பொழுதும் அந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஆனால் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸில் என்ன ஏற்படும் என்றால், உட்கார்ந்தோ படுத்தோ அவர்கள் எழும்பி நின்று நடக்க தொடங்கும் பொழுது பெரிதாக பிரச்சனை ஏற்படும். அதன் பிறகு அந்த பிரச்சனை கொஞ்சம் நடக்க அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்க்கின்சன் வருத்தத்துக்கும் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸுக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான வித்தியாசங்களாக காணப்படும். அதாவது டாக்டர், நாங்கள் கடந்த வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ இந்த மூளை தேய்வு நோய் அப்படின்றது வந்து பொதுவான காரணிகள் அப்படின்னு எடுத்தால் வந்து அதுக்கு ஒரு கியூரோ இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து குணப்படுத்த இயலாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் என்பது வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறது என்பது வந்து ஒரு முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது. டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவதாக நாங்கள் வந்து நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் ஒரு குணப்படுத்தக்கூடிய காரணி மூளை தேய்வு நோய்க்கான அதனை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். அடுத்த காரணியாக இந்த டிப்ரெஷன் பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள் டாக்டர். இந்த டிப்ரெஷன்ங்கிறது தமிழில் மனச்சோர்வு என்று சொல்லுவோம். அது வந்து எந்த வயதினரையும் தாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. மிகவும் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விதமான விஷயம். ஸோ இதோட முக்கிய அறிகுறிகள் என்னென்றால், தூக்கமின்மை, பசியின்மை, பிடித்தமான வேலைகள் செய்வதில் ஆர்வமின்மை, அப்புறம் வந்து மனதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அப்புறம் வந்து தன்னை பற்றியே ஒரு தாழ்வான மதிப்பீடும், சில சமயம் குற்ற உணர்ச்சியும், சில சமயம் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் ஒரு இதுவும் ஏற்படும். இந்த மாதிரி வாழ பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். இதுதான் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறிகள். ஆனால் இந்த டிப்ரெஷன் நோய் வந்து வயது முதிர்ந்தவர்களை இது தாக்கினால் அது பெரும்பாலும் இந்த மாதிரியான அறிகுறிகளோடு வராது. நிறைய வயதான ஆட்களுக்கு இது ஞாபக மறதி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு அறிகுறியோடு தான் ஏற்படும். ஸோ அவங்கள வந்து குடும்பத்தினர் கூட்டி வரும்பொழுது டாக்டர் கொஞ்ச காலமாக சொல்கிறதெல்லாம் மறந்து விட்டுருக்கிறார் என்று தான் கூட்டி வருவாங்க. இவருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறார், இவருக்கு பசி இல்லாமல் இருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார் என்று பெருசாக கூட்டி வர மாட்டார்கள். ஞாபக மறதி என்று இது பண்ணுவார்கள். அதனால தான் ஒவ்வொரு ஞாபக மறதியோடு வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நம்ம வந்து இந்த டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டிங்கை நம்ம அவங்களுக்கு கேள்விகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த கேள்விகளை கேட்காமல்
நம்மளால் இது மற்ற அல்சைமர் அந்த பாரிசவாதத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு டிமென்ஷியா நோயா இல்லது மற்ற குணப்படுத்தக்கூடிய காரணங்களால் ஏற்படக்கூடிய டிமென்ஷியா நோயான்னு சொல்ல முடியாது. இது வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் கேட்கக்கூடிய கேள்விகளே நம்மளால் பெருசால இது பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு கேட்டால் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை என்று சொல்லுவார்கள். எதெல்லாம் ஞாபகம் இல்லை? அண்மையில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இல்லை பழைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று நம்ம கேட்டோம் என்றால் சொல்லுவாங்க, அப்படி இல்லை டாக்டர், திடீர்னு ஒரு நபரை, நான் தெரிந்த ஒரு நபரை கண்டால் அவரோட பெயர் எனக்கு சட்டென்று ஞாபகத்தில் வரமாட்டேங்கிறது. ரூமுக்குள்ளில் புகுந்தால் எதுக்கு புகுந்தோம் என்று மறந்து விடுகின்றது. அப்புறம் வந்து குளிர்சாதன பெட்டியை திறந்தால் எதுக்கு திறந்தோம், என்ன எடுக்க வந்தோம் என்று மறந்து விட்டது என்று சொல்லுவார்கள். இது வந்து இந்த அல்சைமர் நோயில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதியை விட சில கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அல்சைமர் நோயில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி வந்து என்ன ஏற்படும் என்றால், சாப்பிட்டோமா இல்லையா, அப்புறம் வந்து குளித்தோமா இல்லையா, யார் நம்மக்கிட்ட வந்து என்ன சொன்னது, இந்த மாதிரி அண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மறந்துவிடும். பழைய ஞாபகங்கள்லாம் பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அல்சைமர் நோயில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதிக்கும் இந்த டிப்ரெஷனால் ஏற்படக்கூடிய ஞாபகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாகும். ஸோ பெரும்பாலும் நம்ம கேள்விகள் கேட்கும் பொழுது மெதுவாக ஒவ்வொரு விஷயமாக வெளிவரும். கொஞ்ச நாளாகவே இவர் எதிலையும் மனம் செலுத்தி செய்ய மாட்டேங்கிறார், எப்பொழுதும் சும்மா சாப்பிட்டு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார், நம்ம வந்து குளித்து விட்டு வா, அப்புறம் டிவி பார்க்கவா, நியூஸ் பேப்பர் வாசிக்கவான்னு அவர் ஒவ்வொன்றும் சாப்பிடவான ஒவ்வொன்றும் சொன்னால்தான் அவர் செய்கிறார். இல்லாட்டி சும்மா அப்படியே உட்காந்து கொண்டு இருக்கிறார், யோசித்து கொண்டே இருக்கிறார், தூங்கி கொண்டே இருக்கிறார், எதிலையும் விருப்பமில்லை. அந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்தால் பெரும்பாலும் ஞாபக மறதியை கொண்டு வரும். ஆனால் அதில் வரக்கூடிய ஞாபக மறதி கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அல்சைமர் நோயில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதியை காட்டிலும் இது வந்து ஒரு வேறு விதமான ஞாபக மறதி. ஸோ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஞாபக மறதினா பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்படி இல்லை. டிமென்ஷியா நோயில் மிக முக்கியமான அறிகுறி அண்மையில் நடந்த சம்பவங்களை மறக்கிறது தான் டிமென்ஷியா நோயோட மிக ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த மாதிரி டிப்ரெஷனில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஞாபக மறதி என்னென்றால், அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த அவதானித்து செய்யக்கூடிய வேலைகள் செய்வதில் கடினம் ஏற்படும். இந்த அவதானம் குறைவினால் என்ன, யார் இவர்கள், எதுக்கு வந்தோம், எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு அவர்களை கால் பண்ண தொலைபேசியில் கால் பண்ணோம், அது சட்டென்று மறந்துவிடும். ஸோ அந்த மாதிரியான ஞாபக மறதி தான் இந்த பெரும்பாலும் வயது முதிர்ந்த ஜீரியாட்ரிக் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஜீரியாட்ரிக் டிப்ரெஷனில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான இது ஏன் கண்டறிவது முக்கியம் என்றால், மருந்துகள் மூலமாகவே இந்த மாதிரி ஜீரியாட்ரிக் டிப்ரெஷனை 100க்கு 100% நம்மளால் குணப்படுத்த இயலும். ஸோ அதை நம்ம பெருசால் அதை நம்ம அடையாளம் காணாமல் விட்டுவிட்டால், அந்த டிமென்ஷியா நோய் பெரிதாக ஜாஸ்தியாகிவிட்டால் அந்த ஸ்டேஜில் நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு டிமென்ஷியா நோய் ஏற்பட்ட நபருக்கும் இந்த மனச்சோர்வு இருக்கான்னு கண்டறியக்கூடிய ஒரு சில விதமான கேள்விகளையும் ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டும். பொதுவாக டாக்டர், இப்போ மூளை தேய்வு நோய் அல்லது இந்த டிமென்ஷியா அப்படின்னாலே வந்து ஒரு வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஏற்படும் ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது. இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ முதியவர்களுக்கு மட்டுமல்ல, இளைய சமுதாயத்துக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் டிப்ரெஷன். எனவே அப்படி இப்போ இளம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இப்போ டிப்ரெஷன் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வந்து மூளை தேய்வு நோய்க்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக. சிறு வயதுன்றால் நான் சொல்கிறது 30-40 வயசுகள்லையோ அல்லது வந்து 60 வயசுக்கு மேலேயோ டிப்ரெஷன் நோய் ஏற்பட்டாலோ, அந்த டிப்ரெஷன் நோயை கண்டறியாமல் நிறைய காலம் கடத்தின பிறகு அதுக்கு நம்ம சிகிச்சை செய்தாலோ, அல்லது திரும்ப அந்த டிப்ரெஷன் நோய் ஏற்பட்டாலோ, இந்த 3 காரணங்களாலும் பிற்காலத்தில் டிமென்ஷியா நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன் நோயால் ஏற்படக்கூடிய இந்த ஞாபக குறைவு ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு. ஆனால் பெரும்பாலான ஆட்களுக்கு டிப்ரெஷனால் இந்த அல்சைமர் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கின்றது. ஸோ இந்த டிப்ரெஷனுங்கிறது நம்மளால் முழுசுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு காரணம். ஸோ அந்த டிப்ரெஷன் நோயை வந்து பெரும்பாலும் நம்ம கண்டுக்காமல் விட்டுவிட்டால் அல்லது சிகிச்சை பெறாமல் அதை விட்டுவிட்டால் பிற்காலத்தில் வேறு இந்த தற்கொலை என்ற ஒரு பெரிதான ஒரு பாதிப்பு மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் இது மூளை தேய்வுக்கு கொண்டு போய் விடக்கூடிய அபாயமும் இருக்கின்றது நம்மளுக்கு.
அதாவது டிப்ரெஷன்ல உள்ளவர்களுக்கு வந்து ஒரு சில சமயம் தெரியாமல் இருக்கும் நாங்கள் டிப்ரெஷன்ல தான் இருக்கோமாண்டு. ஆனா அவர்கள் சுற்றி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட அவர்களுக்கு சில வேளை நோட் ஆகலாம், இவர்கள் வந்து முன்ன இப்படி இருந்த நபர்களே இல்லையே, இப்ப சற்று வித்தியாசமாக இருக்கிறார்கள். எனவே டாக்டர் கூறிய இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து உங்கள் குடும்பத்திலும் யாருக்காவது இருப்பது போல் ஒரு தோற்றமோ அல்லது ஒரு நினைவோ வந்து உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக வந்து அவர்களே ஒரு மருத்துவ நிபுணரிடம் கொண்டு சென்று காட்டுவது வந்து பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூளை தேவு நோய் மாதிரியான இந்த நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். அடுத்த விடயம் டாக்டர், இப்போ நாங்கள் நோமல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் பற்றி கதைத்தோம், அடுத்தது டிப்ரெஷனால் ஏற்படக்கூடிய இந்த ஞாபக மறதி பற்றி கதைத்தோம். அடுத்த முக்கியமான விடயம் தான் வந்து இந்த ஃபோக்கல் டிமென்ஷியா, அதை பற்றியும் கூட கூறியிருந்தீர்கள். எனவே அதனை பற்றி நாங்கள் சற்று விபரமாக கதைப்போம். இந்த ஃபோக்கல் நார்மலாக டிமென்ஷியா என்று எடுத்துக்கொண்டால் அது மூளையின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு பகுதியில் அது தோன்றினாலும் அது நோயின் தீவிரம் கூட கூட மற்ற பகுதிகளையும் அதை தாக்கிவிடும். ஆனால் இந்த ஃபோக்கல் டிமென்ஷியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் ஆரம்பத்திலிருந்து கடைசி கட்டம் வரை மூளையின் ஒரு பகுதியை மட்டும் செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு டிமென்ஷியா நோய் இது. அதுக்கு பேர் ஃபோக்கல் டிமென்ஷியாஸ் என்று சொல்லுவோம். இந்த ஃபோக்கல் டிமென்ஷியாஸுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஃபோக்கல் டிமென்ஷியாஸிலும் மிக முக்கியமான காரணம் அல்சைமர் நோய் தான். ஞாபக மறதியாக இல்லாமல் மற்ற பிரதிபலிப்பாக இது வெளிப்படும். ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியா வந்து மற்ற ஒரு ஃபோக்கல் டிமென்ஷியாக ஏற்படும். இந்த ஃபோக்கல் டிமென்ஷியா ஏற்படுவது வந்து 3 விதமான முக்கிய அறிகுறிகள் ஏற்படும். சில நபர்களுக்கு பேச்சு தடுமாற்றம் மட்டும் ஏற்படும். அந்த மாதிரி டிமென்ஷியாஸுக்கு ஃபோக்கல் லாங்குவேஜ் டிமென்ஷியாஸ் என்ற பெயர். பேச்சு ஆற்றலை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விதமான டிமென்ஷியா. சில ஆட்களுக்கு ஃபோக்கல் எப்ராக்சியா என்று சொல்லப்படும். எப்ராக்சி என்றால் மெடிக்கல் டேர்ம்ஸில் தெரிந்த பழகின வேலைகளை அல்லது செயல்களை செய்யக்கூடியதில் பாதிப்பு ஏற்படுறது. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சாவியை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு பூட்டை திறப்பதுன்றது நம்ம சிறு வயதில் பழக்கிவிட்டது. அதெல்லாம் நம்ம யோசிக்காமலேயே செய்துவிடலாம். அதே மாதிரி ஒரு சுவற்றில் ஒரு ஆணியை எப்படி நம்ம அந்த சுத்தியில் வச்சு அடித்து இது பண்ணுவோங்கிறது நம்ம எல்லாருக்கும் சிறு வயசுலேருந்து பழகக்கூடிய ஒரு இந்த விதமான தெரிந்த ஒரு செயல்களில் கூட தடுமாற்றம் ஏற்படுவது எப்ராக்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு நோய். அந்த செயல்களை மட்டும் பாதிக்கக்கூடிய சில விதமான டிமென்ஷியாக்களும் இருக்கின்றன. சில பேருக்கு இந்த மூளையின் பின்புறத்தை தாக்கினால் அவங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், சில பேருக்கு போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரோஃபி என்று ஏற்படும். அதாவது ஆட்களையோ இல்லை பொருட்களையோ அடையாளம் காண்பதில் மட்டும் சிக்கல் ஏற்படும். அதாவது அவங்களுக்கு என்னென்றால், இப்போ ஒரு கிளாஸை வச்சால் இது கிளாஸ் என்று அவங்களுக்கு தெரியாது. கிளாஸ் என்று அவங்களால அடையாளம், அது கண்ணுக்கு விளங்கும், அவங்களுக்கு கண் பார்வை நல்லாக இருக்கும், அது கிளாஸ் என்று தெரியும். ஆனால் அது எதுக்காக அதை பயன்படுத்துகிறோம் என்றது சொல்ல தெரியாது. அதே மாதிரி ஒரு கரண்டியையோ இல்லை முள்கரண்டியோ எடுத்துக்கொண்டு எப்படி அது முள்கரண்டி என்று அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான அடையாளம் காண்பதில் பொருட்களையோ இல்லை தெரிந்த நபர்களையோ இல்லை தெரிந்த இடத்தில் எப்படி போய் வருவது என்பதையோ அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டால் அதுக்கு போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரோஃபி என்று சொல்லப்படும். இந்த லாங்குவேஜ் பேஸ்ட் டிமென்ஷியா, பேச்சாற்றலை மட்டும் பாதிக்கக்கூடிய டிமென்ஷியா, தெரிந்த செயல்களை செய்வதில் பாதிக்கக்கூடிய டிமென்ஷியா மற்றும் ஆட்களையோ பொருட்களையோ இடங்களையோ அடையாளம் காணுவதில் இருக்கக்கூடிய சிக்கல், இந்த மூன்றும் தான் மிக அரிதாக காணக்கூடிய ஒரு விதமான ஃபோக்கல் டிமென்ஷியாஸ். இதுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அல்சைமர் நோயால் ஏற்படலாம். சில சமயம் வந்து சில ஆட்களுக்கு இது வந்து இந்த ஃப்ரண்டோடெம்பரல் டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய அந்த டிமென்ஷியா முன்பகுதியை பாதிக்காமல் மற்ற பகுதிகளை பாதித்தால் இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கு ஃபோக்கல் டிமென்ஷியா என்று சொல்லப்படும். அதில் மிக மிக ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த பேச்சாற்றலை பாதிக்கக்கூடிய ஒரு விதமான டிமென்ஷியா. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 விதமான ஒரு பாதிப்பு இருக்கிறது. சில பேருக்கு சொற்களை வெளிக்கொணருவதில் சிக்கல் ஏற்படும். கஷ்டப்பட்டு கடித்து துப்பித்தான் அந்த வார்த்தையை வெளிக்கொணர முடியும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிமென்ஷியா இருக்கும். மற்ற சில நபர்களுக்கு பேச முடியும், ஆனால் சில சொற்களின் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த மாதிரி சில பேருக்கு என்னென்றால், அந்த ஃப்ரிட்ஜிலிருந்து அந்த பால் பாக்கெட்டை கொண்டு வாங்கன்னு வீட்டில் யாராச்சும் சொன்னாங்கன்னா ஃப்ரிட்ஜ்னா என்னன்னு கேட்பாங்க. ஃப்ரிட்ஜ் என்றுனா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி சில பேருக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து அந்த கேரட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா கேரட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த இண்டிவிஜுவல் சொற்களோட அர்த்தம் விளங்காமல் போய்விடும். அதுக்கு பேர் செமான்டிக் டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான டிமென்ஷியா. ஸோ சொற்களை உச்சரிப்பதில் உள்ளக்கூடிய மாற்றம் ஒன்று ஒரு விதமான லாங்குவேஜ் டிமென்ஷியா.
அல்லது சொற்களின் அர்த்தத்தை மறந்து விடுகிறது இன்னொரு விதமான டிமென்ஷியா. ஸோ இந்த 2 லாங்குவேஜ் டிமென்ஷியாஸ் தான் மிக பெரிதாக காணக்கூடிய விதமான ஃபோக்கல் டிமென்ஷியாஸ். சில பேருக்கு இந்த தெரிந்த செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் பாதிக்கும் எப்ராக்சியா என்று சொல்லக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு அக்னோசியா என்று சொல்லக்கூடிய தெரிந்த நபர்களையோ இடங்களையோ அல்லது பொருட்களையோ அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்படுது, அக்னோசியா என்று சொல்லுவோம். இந்த லாங்குவேஜ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு எஃபேசியா என்று சொல்லுவோம். இந்த 3 தான் ஃபோக்கல் டிமென்ஷியாஸின் வெளிப்பாடாக இருக்கும். இன்றைய நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். மூளை தேய்வு நோய் அல்லது இந்த டிமென்ஷியா நோய் ஏற்படுவதற்கான அரிதான மற்றும் குணப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். டாக்டர், இப்போ இந்த மூளை தேய்வு நோயில் வந்து இப்போ பொதுவான காரணிகளை வந்து நாங்கள் கடந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி இருந்தோம். இது வந்து அரிதான காரணிகளை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் யோசிப்பார்களுக்கு வந்து இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு விடயமாக இருக்குமா, அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்குமா என்று யோசிப்பார்கள். எனவே இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த மூளை தேய்வு நோய் அல்லது இந்த டிமென்ஷியான நோய் என்பது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நோயாக உருவாகி கொண்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான ஒரு காரணமாகும். ஏனென்றால் உலகம் பூராக வயது முதிர்ந்த காலகட்டத்தில் அதிக பாதிப்பை ஏற்படக்கூடிய நோய்களில் நம்பர் 1 இந்த டிமென்ஷியா நோய். இந்த கேன்சர், புற்றுநோயோ அல்லது இந்த இருதய நோயோ மற்றதெல்லாம் ஏற்படுவதை விட இந்த டிமென்ஷியா நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து மற்ற நோயை விட மிக அதிகமாக காணக்கூடிய, உலக அளவில் காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஸோ இது வந்து எவ்வளவு தூரம் இலங்கையில் நபர்களை பாதிக்கிறது என்றால் 2001 2 ஒரு ப்ரிவலன்ஸ் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி வந்து செய்திருக்கிறார்கள். ராகம இடத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடியில் பார்த்தால் இலங்கையில் 65 வயசுக்கு முதிர்ந்த நபர்களில் 104 நபர்களுக்கு இந்த டிமென்ஷியா நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டிருக்கிறார்கள். உலகம் பூரா இதை பார்த்தால் ஒரு 8லேருந்து ஒரு 10% 65 வயசுக்கு மேலே நபர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்து தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் கிட்டத்தட்ட ஒரு 4% ஆட்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். இது 2001 செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை. ஆனால் ஆசியா கண்டத்திலேயே இந்த வயது முதிர்ந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக கூடுவது இலங்கையில்தான். அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்கின்றன. அதனால் இந்த டிமென்ஷன் என்னென்றால் இப்போ வந்து எல்லாரும் வந்து நீண்ட ஆயுள் பெற்று ரொம்ப காலம் வாழ்வதனால் இந்த டிமென்ஷன் நோய்க்கு மிக முக்கியமான காரணம் வயது முதிர்ந்த ஒரு இது தான். ஸோ இது வந்து 4% 2000 இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6% கூட இருக்கலாம். ஸோ இது வந்து மேலும் மேலும் வளர்ந்து பாதிப்பை ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்றால் இதை பற்றி இந்த எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு. இப்போது இந்த ஞாபகம், அதாவது ஞாபக மறதி தான் வந்து இந்த மூளை தேய்வு நோய்க்கான டிமென்ஷியாக்கான முக்கியமான ஒரு அறிகுறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வயது கொஞ்சம் செல்ல செல்ல அந்த ஞாபக மறதி என்பது காமனாக எல்லாருக்கும் வேற ஒரு விஷயம்தான். எனவே இப்போ வயது முதிர்ந்த நபர்கள் வந்து மறதியோடு இருந்தாலும் கூட நிறைய பேர் சொல்லி நாங்களே பார்த்துருப்போம், வயசு போயிட்டு தானே ஞாபக மறதி பொதுவாக தான் இருக்குமன்றது. அப்போ இந்த வயது போகிறபடியாக உருவாகிற ஒரு நோய் தான் டிமென்ஷியாவா அல்லது டிமென்ஷியா என்பது வந்து மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு செப்பரேட்டான நோயா? டிமென்ஷியாங்கிறது என்ன என்றால் மூளையின் ஆற்றலை குன்ற வைக்கக்கூடிய காரணங்களுக்கும் மூளையின் ஆற்றலை தக்க வைக்கக்கூடிய காரணங்களுக்கும் உண்டான ஒரு சிறு போராட்டம் தான் இந்த டிமென்ஷியா. ஸோ இது வந்து இந்த மூளையை ஆற்றலை பாதிக்கக்கூடிய சில காரணங்கள் வயது கூட கூட எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மூளையின் ஆற்றலை தக்க வைக்கக்கூடிய காரணங்கள் அதிகமாக இருந்தால் என்னத்தான் இந்த டிமென்ஷியா நோயின் அறிகுறிகள் செல்களுக்குள்ளாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு ஞாபக மறதி வெளிப்படாது. சரியா? ஸோ அதனால் இது வந்து ஒரு விதமான பேலன்ஸ். சரியா? அதனால தான் மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தால் எல்லா வயது முதிர்ந்தவர்களுக்கும் அந்த நரம்பு செல்களில் இந்த டிமென்ஷியா நோய்க்கு உண்டான இந்த அபாயகரமான புரதங்கள் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஆனால் அவர்களை கேட்டால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லுவாங்க இவருக்கு எந்த ஒரு விதமான ஞாபக மறதியும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏனென்றால் அவருக்கு அந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மூளையின் ரிசர்வ் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்ததினால் இந்த டிமென்ஷியா நோயினால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பினால் கூட அவர்களால் அந்த நோயின் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்த முடிந்தது. ஸோ அதனால தான்
நிறைய பேருக்கு டிமென்ஷியா ஏற்படுகின்றது, நிறைய பேருக்கு டிமென்ஷியா ஏற்படுகிறதில்லை. சரியா? ஸோ இதனால் நம்மளால் செய்ய முடிஞ்சது என்னென்றால், இந்த ஞாபக சக்தியை வயது முதிர்ந்த பருவத்தில் குன்ற வைக்கக்கூடிய காரணங்களை தவிர்க்கக்கூடியதான் நம்மளால் செய்யக்கூடிய ஒரே ஒரு விதம். அந்த மூளையின் ஆற்றலை நன்றாக வளர்த்து கொண்டு வைக்க வேண்டும். ஸோ அதனால் பிற்காலத்தில் ஏற்படும் அழிவினால் கூட இந்த மூளையின் ஆற்றல் பெரும்பாலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஞாபக மறதி வெளிப்படாது. ஸோ அது ஒன்று தான் நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் பெரும்பாலான டிமென்ஷியா நோய் ஏற்பட்டால் அந்த காரணங்களை முழுதுமாக நம்மளால் குணப்படுத்தவே இயலாது. அதனால் டிமென்ஷியா ஏற்பட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் அடைஞ்சு கொண்டே தான் போகும். ஸோ அதனால் டிமென்ஷியா ஏற்பட்ட பிறகு நம்ம அதுக்கு சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக டிமென்ஷியா ஏற்படாமல் நம்ம என்ன செய்ய முடியுங்கிறது பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ப்ரிவென்ஷன் தான் மிக முக்கியமான இதுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சில விடயங்கள். ஸோ ஆரம்பத்தில் ஏற்பட்டால் என்னென்றால் மூளையின் ஆற்றலை அதிகமாக பெருக்கிக் கொள்வதற்கு இந்த படிப்பறிவுங்கிறது மிக முக்கியமான ஒரு இது. அதாவது பள்ளிக்கோ அல்லது யூனிவர்சிட்டிக்கோ போய் அந்த மாதிரி ஒரு டிகிரி எடுத்த ஆட்களுக்கு டிமென்ஷியாவின் பாதிப்பு குறைவு. அதே மாதிரி படிக்காமல் இருந்த ஆட்களுக்கு டிமென்ஷியாவின் பாதிப்பு அதிகம். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி மூளையை எப்பொழுதும் வேலை கொடுத்து கொண்டே இருந்த நபர்களுக்கு டிமென்ஷியா நோயின் பாதிப்பு மிக குறைவாக இருக்கும். அதாவது ரிட்டையர் ஆன பிறகும் வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகும் சில பேர் புத்தகம் வாசித்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் இந்த நியூஸ், டிவி, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் இந்த குறுக்கெழுத்து போட்டி, சுடோக்கோ என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் நம்பர்கள் போட்டி அதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஸோ இதெல்லாம் செய்து கொண்டு மூளையின் ஆற்றலை தக்க வைத்து கொண்டே இருந்தால் இந்த டிமென்ஷியா நோயின் வெளிப்பாடு பெரும்பாலும் ஏற்படாது. அடுத்த மிக முக்கியமான காரணம், சில பேருக்கு இந்த இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் அல்லது கொழுப்பின் அளவு கூடுதலாக இருந்து அதிகமாக புகைப்பிடித்தல், அது மது அருந்துதல், இந்த காரணங்களால் கூட மூளையின் திறன் கொஞ்சம் குறையக்கூடும். ஸோ 40 வயசுக்கு மேலே ஆனால் எல்லாரும் ஒரு முறை இந்த மாதிரி இரத்த அழுத்தமோ இல்லது சர்க்கரை நோயோ இல்லது கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான இருக்கும். பெரும்பாலான ஆட்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால், இந்த நிறைய வருடங்களுக்கு இந்த ப்ரெஷர், சுகர் எல்லாம் இருக்கும். ஆனால் சரியாக அதை கவனம் எடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் ஏற்படக்கூடிய டிமென்ஷியா நோய் பெரும்பாலும் தடுக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனால் டிமென்ஷியா வந்த பிறகு ஏதாவது செய்யுங்கள் என்று நம்ம கெஞ்சுவதை விட டிமென்ஷியா வராமல் தடுக்கிறது தான் மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு காரணம். இந்த வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், சர்க்கரை நோய் அல்லது இந்த கொழுப்பின் அளவு ஜாஸ்தியாக இருப்பது அல்லது சில பேருக்கு அதிகமாக புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதெல்லாம் முழுசுமாக தவிர்க்க வேண்டும். ஸோ அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றால் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். சரியா? சில பேருக்கு என்னென்னா இந்த உடற்பயிற்சி செல்வதில் நாட்டம் இல்லாமல் இருக்கும், அல்லது செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கும், நேரம் கிடைக்காமல் இருக்கும், அல்லது சில பேருக்கு வயது கூட கூட இந்த முழங்கால் தேய்வு, முட்டி வலி, கைகால் வலி, இடுப்பு வலி அதெல்லாம் வரும்பொழுது அவர்கள் பெரும்பாலும் இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ள இயலாமல் இருக்கும். அது செய்யாமல் இருக்க வேண்டும். உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மூளைக்கும் மனதுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் உடற்பயிற்சி தீவிரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரை மணித்தாலும் நீங்கள் ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொண்டாலே தினமும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு மிக முக்கியமான அம்சம். இந்த டிமென்ஷியா நோய் ஏற்படாமல் நம்ம தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம். அதை நீங்கள் 40 வயசில் தொடங்காவிட்டாலும் 65 வயசில் தொடங்கினா கூட அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு மிக முக்கியமாக கிடைக்கும். அதனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மென்டல் எக்ஸசைஸ் எப்படி கொடுக்குறோமோ, மூளைக்கு எப்படி வேலை கொடுக்குறோமோ அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஸோ இந்த உடற்பயிற்சி இருதய நோய்களையோ இரத்த அழுத்தத்தையோ இந்த சர்க்கரை நோயோ மட்டும் குறைக்காமல் பிற்காலத்தில் இந்த மூளை தேய்வு, டிமென்ஷியா நோய் ஏற்படுவதை மிக அதிகமாக தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயம் உணவு பழக்க வழக்கங்களால் நம்ம இந்த டிமென்ஷியா நோயை சிறிது கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு என்ன உணவு நோய்கள் என்றால், பழங்களையும் இந்த காய்கறிகளையும் மிக அதிகமான அளவில் உட்கொள்ள வேண்டும். சில பேருக்கு என்ன விட்டமின்கள் குறைபாடு இருக்கிறதுனால இந்த விட்டமின் சத்து ஜாஸ்தி இருக்கக்கூடிய கறிகாய்கள் அல்லது இந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க வேண்டும். சில பேர்களுக்கு
நம்ம இந்த சில மூலிகைகளால் சிறு பயன் ஏற்படக்கூடியும். பெரும்பாலும் என்ன மூலிகைகள் பெரிதாக பயன்படுத்தப்படுகிறது என்றதால் இந்த சைனாவிலேருந்து வரக்கூடிய இந்த ஜிங்கோ பிலோபா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான நோய் இருக்கின்றது, ஒரு விதமான ஒரு ஹெர்பல் மெடிசன் இருக்கின்றது. அது எடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்தால் நமது நாட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த கொட்டுக்கோலா என்று சொல்லக்கூடிய வல்லாரை கீரை மிகவும் ஆற்றல் பெற்ற ஒரு கீரை. இன்ஃபேக்ட் அதுக்கு பேர் வந்ததே வல்லாரை. ஓரை ஆரை என்றால் ஆற்றல், வல் என்றால் வலிமையான ஆற்றல். ஸோ இந்த வல்லாரைக்கு பேர் வந்ததே வலிமையான ஆற்றல் பெற்ற ஒரு கீரையினால வல்லாரை கீரை என்ற பெயர் வந்தது. அது நிச்சயமாக இந்த மூளைத்தேய்வு டிமென்ஷியா நோய் ஏற்பட மிக மிக அதிகமாக ஒரு பங்கை வகிக்கின்றது. அதனால் 40 வயசில் நீங்கள் அதை உண்ண ஆரம்பிக்காவிட்டாலும் 60 வயசுக்கு பிறகாவது தினமும் ஓரளவுக்காவது இந்த வல்லாரை கீரையை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கு விருப்பமோ, வல்லாரை சம்பல் செய்து சாப்பிட்டால் விருப்பமோ, இல்லை கீரையை நம்ம கறியாக செய்து சாப்பிட்டால் விருப்பமோ, இல்லை கீரையை வேறு விதமான சமைச்சு சாப்பிட்டால் விருப்பமோ, இந்த வல்லாரை கீரையை தினமும் உட்கொள்வதால் இந்த மூளைத்தேய்வு நோயை பெரும்பாலும் நம்மளாக பாதிக்கக்கூடிய இருக்கும். அதே அளவுக்கு சிறிதளவது மஞ்சளாவது நம்ம உணவில் நம்ம தினமும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அது நம்ம நாட்களில் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லா கறிகளுக்கும் நம்ம அந்த மஞ்சளை போடுகின்றோம். இந்த மஞ்சளுக்கும் வல்லாரைக்கும் இந்த டிமென்ஷியா நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கின்றது. ஸோ அது நம்மளுக்கு இந்த ஈஸியாக கிடைக்கிறதுனால அது தினமும் நம்ம உணவு இதழில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ சில பேருக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டால் அந்த டிப்ரெஷன் தானே இது என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஏற்படுகின்றது, பிரச்சனை இருக்குது அதனால் டிப்ரெஷன் ஏற்படுறது, அதை நம்ம இக்னோர் பண்ணி கொண்டு விடாமல் மருத்துவரை அணுகி அந்த டிப்ரெஷன் நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். என்றால் டிப்ரெஷன் நோயை குணப்படுத்தாமல் விட்டால் பிற்காலத்தில் டிமென்ஷியா நோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு இதெல்லாம் தான் நம்ம டிமென்ஷியா நோய் வராமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான வழிகள். டிமென்ஷியா நோய் ஏற்பட்டால் முழுதுமாக குணப்படுத்த முடியாது. அதனால் டிமென்ஷியா நோய் ஏற்படாமல் தடுப்பது தான் டிமென்ஷியா நோயிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்குது. அது மூளைத்தேய்வு நோய் என்றாலே அது வயது முதிர்ந்த நபர்களுக்கு தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தாலே ஒரு சிலர் ரொம்பவே நல்ல எண்ணத்தோடு தான் அவங்கள ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லியே விட்டுருவாங்க. இல்லாட்டி இன்னும் சிலர் இந்த பிள்ளைகளை பார்த்துக்கொள்வதற்காகத்தான் வைத்திருப்பார்கள். ஆனால் யாருமே யோசிப்பதில்லை அவர்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. படிப்பறிவு இருந்தவர்களாக இருந்தால் ஒரு கதை புத்தகம் வாசிப்பதோ அந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அப்படி படிப்பறிவு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த சுடோக்குன்றது படிப்பறிவு தேவையில்லாதவர்கள் கூட அதை செய்து கொள்ள முடியும். அது கூட இல்லை. இப்போ நிறைய ஆட்களுக்கு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லக்கூடிய ஃபோன்லாம் வந்துட்டு இல்லையா? ஸோ ஒரு சீப்பான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்து அந்த ஃபோனை எப்படி இயக்குவது என்று பழக்கி கொடுத்தாலே அதுவும் ஒரு மூளைக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இல்லை சில பேருக்கு ஒரு புதுமையான ஒரு லாங்குவேஜ், ஒரு பாஷையை பழகி கொள்ளலாம். தமிழ் தெரியாத நபர்கள் சிங்களத்தையோ ஆங்கிலத்தையோ பழகி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு புது பாஷையை பழகி கொள்ளும்போது அந்த மூளையின் திறன் மிக அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் பழக ஆசை என்றால் இந்த கம்ப்யூட்டர் பாவிப்பதை பழகி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தை செய்தாலும் அது மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதனால் பெரும்பாலும் நம்மளுக்கு அதாவது ஒரு நவீனமயமான உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இன்டர்நெட், எல்லாமே கணனிமயம் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ பேரப்பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இந்த கணனியை எவ்வாறு இயக்குவது அல்லது ஃபோனை எவ்வாறு இயக்குவது இந்த மாதிரியும் கூட சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த டிமென்ஷியா அல்லது மூளைத்தேய்வு நோய்க்கான அரிதான மற்றும் குணப்படுத்தக்கூடிய காரணிகள் பற்றி தான் கதைத்து கொண்டிருக்கிறோம். டாக்டர், இப்போ இந்த மூளைத்தேய்வு நோய் அப்படி என்றாலே பார்த்திருந்தோம், இது ஒரு நீண்ட கால ஒரு ப்ரோசஸாக தான் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நிறைய நாள் எடுத்து வரக்கூடிய ஒரு நோய். ஆனாலும் கூட டாக்டர் கூறியிருந்தீங்க ஒரு சில சமயத்தில் உடனே, அதாவது மாசக்கணக்கில் இந்த மாதிரியான அறிகுறிகள் டோட்டலாக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே அந்த நோயை பற்றியும் நாங்கள் சற்று கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக அதிகரிக்கக்கூடிய டிமென்ஷியா நோய்க்கு ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் டிமென்ஷியா என்று சொல்லுவோம். இது எந்த வயது நபர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு 3 மிக முக்கியமான காரணிகள். அதில் 2ஐ முழுதுமாக குணப்படுத்த முடியும், 3வதை நம்ம முழுதுமாக குணப்படுத்த முடியாது. அந்த குணப்படுத்தக்கூடிய காரணங்கள் என்னென்றால், மூளையில் தொற்று கிருமி ஏற்பட்டால், இன்ஃபெக்ஷன், மெனிஞ்சைட்டிஸ் அந்த மாதிரி ஏற்பட்டால் இந்த டிமென்ஷியா நோய் அதிகமாக ரேப்பிடாக ப்ரோக்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. அதில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான தொற்று கிருமிகள் என்னென்றால், ஒன்று இந்த எய்ட்ஸ் நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. அந்த எய்ட்ஸ்னால் டிமென்ஷியாவும் ஏற்படும், அது ஒரு மிக முக்கியமான நோய். இரண்டாவது இந்த நியூரோசிஃபிலிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிஃபிலிஸ் என்று ஒரு விதமான ஒரு ஜெனிட்டோ யூரினரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுங்கிறது இந்த விதமான ஒரு இது.
இந்த 2 நோயினால் மிக அதிகமான பட்சத்தில் டிமென்ஷியா ஏற்படும். அதில் இப்போது ஹெச்ஐவி வந்து அந்த நியூரோசிஃபிலிஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே வருகின்றது. இந்த ஹெச்ஐவி நோயினால் ஏற்படக்கூடிய டிமென்ஷியா வந்து மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஸோ இந்த மாதிரி ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் டிமென்ஷியாவில் என்ன ஏற்படும் என்றால் இவர்களுக்கு வெறும் ஞாபக மறதியாக மட்டும் ஆரம்பிக்காமல் ஞாபக மறதி ஏற்படும், அதன் கூடவே நடக்கும் திறன் பாதிக்கப்படும், அல்லது பேசும் திறன் பாதிக்கப்படும், அல்லது சில பேருக்கு வலிப்பு நோய் ஏற்படக்கூடிய பாதிப்பும் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு சில மாதங்களில் தீவிரமடையக்கூடிய ஒரு கட்டம் அது மாதிரி ஏற்படும். ஸோ இதுக்கு பேர் ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். ஸோ அதில் வந்து இந்த மூளையில் ஏற்படக்கூடிய இந்த தொற்று கிருமிகளால் மிக முக்கியமான ஒரு காரணமாகும். ஹெச்ஐவினால் எய்ட்ஸ்னால் ஏற்படக்கூடிய டிமென்ஷியா நோயும், அந்த சிஃபிலிஸ் என்று சொல்லக்கூடிய நியூரோசிஃபிலிஸ் என்று ஏற்படக்கூடிய டிமென்ஷியா நோயும் இந்த மிக முக்கியமான தொற்றுக்கள். இது ரெண்டையும் முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியும். அடுத்து ஏற்படக்கூடிய மிக முக்கியமான காரணம் அண்மையில் இந்த கடைசி ஒரு 10 வருஷமாக மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு இது ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட்டிஸ் என்று சொல்லுவோம். அதாவது தொற்றினால் ஏற்படக்கூடிய மூளை பாதிப்பு மாதிரியே உடம்பில் சில நபர்களுக்கு அவர்களின் இரத்தத்திலேயே சில ஹார்ம்ஃபுல் ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகி அவர்களோட மூளையின் சில பகுதிகளை அது தாக்கும். அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் என்கெஃபலைட்டிஸ் என்ற பெயர். இந்த மாதிரியான இதில் 3 மிக முக்கியமான அறிகுறிகள் ஏற்படும். ஒன்று வந்து ஞாபக மறதி ஏற்படும், இன்னொன்று வலிப்பு நோய் ஏற்படும், மூன்றாவது சில விதமான மனோரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சைக்கோசிஸ் என்று சொல்லுவோம். சைக்கோசிஸ் என்றால் சில பேருக்கு சில சந்தேக குணங்கள் தீவிரமாக ஏற்படும். சில பேருக்கு யாரும் இல்லாத பொழுது ஆட்கள் வரா மாதிரியோ இல்லை ஆட்கள் கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரியோ அவர்கள் காதில் விளங்கும். ஸோ இந்த மாதிரியான மெமரி லாஸ், ஞாபக சக்தி குறைவு, வலிப்பு நோய் ப்ளஸ் இந்த மாதிரியான சைக்கோசிஸ், மன ரீதியான பாதிப்பு, மனச்சிதைவு என்று சொல்லக்கூடிய அந்த பாதிப்புகளும் ஏற்பட்டால் அது வந்து இந்த ஆட்டோமியூன் என்கெஃபலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயின் வெளிப்பாடாக இருக்கலாம். இந்த ஆட்டோமியூன் என்கெஃபலைட்டிஸும் நம்ம முழுதுமாக குணப்பட முடியும். இந்த ஆட்டோமியூன் என்கெஃபலைட்டிஸ் வந்து எந்தவித வயதில் இருக்கிறவரையும் பாதிக்கும். சிறு பிள்ளைகளை பாதிக்கும், நடுத்தர வயதினரை பாதிக்கும், வயது முதிர்ந்தவரை பாதிக்கும். ஸோ எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த ஆட்டோமியூன் என்கெஃபலைட்டிஸ் என்று பாதிக்கும். இந்த ஆட்டோமியூன் என்கெஃபலைட்டிஸ் வந்து நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதுக்கு பரிசோதித்து பார்க்காமல் இருந்தால் அந்த முழுதுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு காரணத்தை நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி 3வது மிக முக்கியமான காரணம் வந்து இந்த சிஜேடி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ப்ரையான் டிசீஸ் என்று சொல்லுவோம். ப்ரையான் டிசீஸ் என்றால் சில நுண்ணுயிர்கள் வந்து மூளைகள் ஏற்பட்டு அந்த நரம்பு செல்களை தாக்கி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதில் என்ன ஏற்படும் என்றால் பெரும்பாலும் சில பேருக்கு நடக்க முடியாமல் ஏற்படலாம், சில பேருக்கு தடுமாற்றம் ஏற்படலாம், சில பேருக்கு கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படலாம், சில பேருக்கு வலிப்பு நோய் ஏற்படலாம், சில பேருக்கு ஞாபக மறதி ஏற்படலாம், சில பேருக்கு இந்த வலிப்பு நோயில் மிக முக்கியமான என்ன மாதிரி வலிப்பு என்றால் இந்த மயோக்ளோனிக் ஜர்க்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு விதம் மட்டும் இந்த மாதிரி திடுக்கிட்டு வரக்கூடிய ஒரு விதமான மயோக்ளோனிக் ஜர்க்ஸ் வரும். அது வந்து கை வலிச்சு கொண்டே இருக்காமல் ஒரே ஒரு தடவை மட்டும் இழுத்து திரும்ப திரும்ப அதே மாதிரி ஏற்படக்கூடிய மயோக்ளோனிக் ஜர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு வலிப்பு நோய் ஏற்படும். ஸோ இதெல்லாம் இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஜேடி என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரையான் வருத்தம் மூளையில் தாக்கம் ஏற்பட்டிருக்கு என்படும். இந்த சிஜேடி நோய்க்கு பெரும்பாலும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய முறைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ ஆனால் மற்ற விதமான நோய்களும் இந்த சிஜேடி மாதிரியான ஒரு வெளிப்பாடை கொண்டு வருவதால் இது சிஜேடி தானா இல்லை மற்ற குணப்படுத்தக்கூடிய ஒரு காரணமான என்று நிறைய டெஸ்ட்கள் செய்து தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ சில இரத்த பரிசோதனையும் மூளைக்கு செய்யக்கூடிய இந்த ஸ்கேன் பரிசோதனையும் தவிர சில பேருக்கு வந்து இந்த முதுகில் நம்ம அந்த மூளையை சுற்றி இருக்கக்கூடிய திரவத்தை சிறிது எடுத்து பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டும். அந்த மாதிரி ஏற்பட்டால் இந்த மூளையில் தொற்று இருக்கின்றதா, இல்லை ஆட்டோமியூன் என்கெஃபலைட்டிஸ் இருக்கின்றதா, அல்லது இந்த சிஜேடி என்று சொல்லக்கூடிய அரைவகையான ஒரு நோய் இருக்கின்றதா என்பதை நம்மளால் பெருசால கண்டுபிடிக்க முடியும். ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் டிமென்ஷியா பற்றி தான் டாக்டர் கதைத்திருந்தோம். இப்போது இந்த டிமென்ஷியா அப்படின்றது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இலங்கையை பொறுத்த முறையில் வந்து உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் உருவாகக்கூடிய ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது. இப்போ மருத்துவ சேவை அது மட்டுமல்லாமல் வேறு சேவைகள், அதாவது என்ஜிஓ அந்த மாதிரியான சேவைகளும் கூட இந்த டிமென்ஷியா நோய் உள்ளவர்களுக்காக வழங்கப்படுகிறது என்று கூறியிருந்தீர்கள். எனவே அதனை பற்றியும் நாங்கள் சற்று விபரமாக கதைப்போம். இந்த மாதிரியான என்ஜிஓ மிக முக்கியமாக வேலை செய்யக்கூடிய என்ஜிஓ வந்து
லங்கா அல்சைமர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய இலங்கை அல்சைமர் நிறுவனம். ஸோ அது வந்து கடந்த ஒரு 15 வருஷமாகவே இந்த டிமென்ஷியா துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது முற்றிலும் ஒரு நான் ப்ராஃபிட் ஒரு இது. அவங்க செய்யக்கூடிய சேவைகளுக்கு எதுக்கும் அவங்கள் காசு இல்லாமல் தான் அவங்க செய்வார்கள். இது என்ன மாதிரியான சேவைகள் வழங்குகிறது என்றால், அவங்களோட மிக முக்கியமான பணி டிமென்ஷியா நோய் என்றால் என்ன, ஆரம்ப கட்டத்தில் எப்படி டிமென்ஷியா நோயை கண்டறிந்து கொள்வது, டிமென்ஷியா நோய் இருக்குது என்று நம்ம சந்தேகப்பட்டால் யாரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும், ஆலோசனை பெற்ற பிறகு அந்த நபரை மருந்துகள் இல்லாமல் வேறு மாதிரியான ரீதிகளால் எப்படி பராமரிப்பு மேற்கொள்வது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான டிமென்ஷியாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அதிகரித்து கொண்டே போகக்கூடிய ஒரு டிமென்ஷியா நோய் என்று சொல்லுவோம். கடைசி காலகட்டத்தில் அவங்களால் பேச முடியாமல், நடக்க முடியாமல், படுக்கையில் விழுகக்கூடிய அபாயம் நிச்சயமாக ஏற்படும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய ஆட்களுக்கு அவர்களை வீட்டில் வைத்துக்கொண்டு பரிமாறிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஆட்களில் இவர்களுக்கு இந்த டிமென்ஷியா செய்யக்கூடிய சில நர்சிங் ஹோம் சேவைகளோ, இந்த சில தாதியர் இல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த நர்சிங் ஹோம் சேவையோ, அந்த மாதிரியான சேவைகள் பற்றி ஆலோசனை வழங்குவதற்கோ, சில பேருக்கு வந்து இந்த மெமரி டெஸ்ட் என்று அவர்கள் செய்வார்கள். அதாவது மறதி குணம் இருந்தது என்றால் முதலில் யாரை அணுகுவது என்று தெரியாமல் இருக்கிற நபர்கள் அவங்கள்ட்ட மூலமாக இது பண்ணுறால் அவங்களே அந்த மெமரி டெஸ்ட்டை மாதத்தில் 2 முறை அவர்கள் நடத்துகிறார்கள். அது முக்கியமாக இலவசமானது. ஸோ அந்த மாதிரியான மெமரி டெஸ்ட்டை ஏற்கனவே கொண்டு மெமரி குறைஞ்சு போச்சு என்று செய்தால் அவர்களே யாரை எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அணுக வேண்டும் என்று அவங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அதே மாதிரி அவங்கள் அதை அடுத்த முக்கியமான விஷயங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த டே கேர் என்று சொல்லக்கூடிய இந்த டே கேர் சர்வீசஸ் நடத்துகிறார்கள். அவங்க லங்கா அல்சைமர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அவங்களோட ஓன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்த மரதானையில் கித்தவல்லம் உள்ள லேனில் இருக்கின்றது. அவங்களோட அந்த சென்டரில் காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரை அவர்கள் இந்த டே கேர் சென்டர் நடத்துகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர்கள் வந்து வயது முதிர்களை வீட்டில் தனியாக விட்டு போகக்கூடிய ஒரு இது இருக்கும். வேலைக்கு போயிடுவார்கள், இல்லை சிறு குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களோடு அவர்களை விட முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை சில நபர்கள் வந்து வீட்டில் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில விதமான இந்த பிஹேவியர் மாற்றங்கள்லாம் கூடுதலாக ஏற்படும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த டே கேர் சென்டர் என்று நடத்துகிறார்கள். காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் அவர்களை இந்த சென்டரில் விட்டுவிட்டால் அவர்கள் பரிமாறித்து கொண்டு, அவர்களுக்கு மூளைக்கு வேலை செய்யக்கூடிய வேலைகளை கொடுத்து கொண்டு, சாப்பாடு எல்லாம் கொடுத்து கொண்டு என்ன மாதிரி அவளை பரிமாறிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இதுவும் மிக இலவசமாக செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேவையாகும். சில மருந்துகளை அவர்கள் காஸ்ட் ப்ரைஸ் இதில் கொடுக்கிறார்கள். டிமென்ஷியாவுக்கு ஏற்படக்கூடிய சில மருந்துகளை அவர்கள் கொடுக்கறதுனால நீங்கள் போய் ஒரு ஃபார்மசியில் வாங்குவதை விட கொஞ்சம் விலை குறைந்த ஒரு இதுக்கு கொடுக்கிறார்கள். இந்த டிமென்ஷியா நோய்க்குனால மற்ற விஷயங்கள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள், அவர்களுக்கு இந்த சிறுநீர் கண்ட்ரோல் இல்லாமல் பாதித்தால் அவர்களுக்கு அந்த பேம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய டயப்பர்ஸை பாவிக்க வேண்டும். அந்த டயப்பர்ஸை கூட அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் விலையில் பல்காக நீங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்கிக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான மருத்துவர்கள் இல்லாமல் சில மற்ற சேவைகளை அவர்கள் மேற்கொண்டு இந்த 15 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த டிமென்ஷியா டே வரும்பொழுது, வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே வரும்பொழுது, இந்த அல்சைமர்ஸ் வாக் என்று சொல்லக்கூடிய ஒரு நடையை மேற்கொள்கிறார்கள். அப்புறம் வந்து நிறைய இடங்களில் அவர்கள் இந்த அல்சைமர் நோய் என்றால் என்ன, டிமென்ஷியா என்றால் என்ன, எப்படி இது பாதுகாப்பது என்றது பப்ளிக் அவேர்னஸ் டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இது பண்ணுவார்கள். ஸோ இந்த டிமென்ஷியா, இந்த லங்கா அல்சைமர்ஸ் ஃபவுண்டேஷன் தான் இந்த துறையில் மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு NGO-ஆக வெளிப்படுகின்றது. கடந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே இந்த மூளைத்தேவு நோய், அல்லது எல்லோருக்கும் புரியக்கூடிய விதத்தில் சொன்னால் இந்த மறதி நோய்க்கான முக்கியமான பொதுவான காரணிகள், உதாரணமாக அல்சைமர்ஸ் நோய் பற்றியெல்லாம் கதைத்திருந்தோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இந்த மூளைத்தேவு நோய் ஏற்படுவதற்கான அரிதான மற்றும் குணப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றித்தான் கலந்துரையாடியிருந்தோம். இதனை பற்றிய நிறைய விடயங்களை நமக்காக இன்று வழங்கியிருந்தார் நரம்பியல் நிபுணரான டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மூளைத்தேவு நோய் பற்றிய நிறைய விடயங்களை நமக்காக கூறி தந்தமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள்.
இன்றைய மது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விதமாகவும் விழிப்புணர்வாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.